அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை தான். மகாபாரதத்தில் நிறைய பேர் வராங்க. இப்போ ராமாயணத்தை கூட சுலபமாக வச்சுக்கலாம், நினைவில் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டர் மொத்தமே 69 தான். ஆனால் மகாபாரதத்தில் அந்த எண்ணிக்கை அப்படி இல்லை. ஏன்னா திருதராஷனுக்கு பிறந்த பிள்ளைகளே 101 பிள்ளைகள். அதுக்கப்புறம் பாண்டுக்கு பிறந்தது 5, அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தது, பொண்ணு எடுத்தது. அப்புறம் பாண்டுவோட பிள்ளைகள், அப்புறம் அர்ஜுனன் ஊர் ஊராக போய் கல்யாணம் பண்ணது, அவருக்கு பிறந்த பிள்ளைகள். அதை நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். திரும்ப 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 படித்தால் ஒழிய கேட்டால் ஒழிய அந்த மகாபாரதத்தை நினைவில் வச்சுக்க முடியாது. இப்போ மகாபாரத வம்சத்தில் ஒரு கதை. யாருன்னா இலினன், ரத்னதாரை அப்படின்னு 2 பேர். இலினன் ரத்னதாரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரத்னதாரை ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண். ஆனால் ரொம்ப கற்புக்கரசி. இலினன் கூட சேர்ந்து சந்தோஷமாக அமைதியாக அவள் இருக்கா. ஆனால் அவளுக்கு அடிக்கடி கனவு வருது. என்ன கனவுன்னா, அந்த கனவில் அவள் கங்கை நதி பார்த்துருப்பா. கங்கை நதியில் இருக்கிற ஒரு துர்க்கை கோவிலோட கோபுரம், அந்த ஊர், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு அவளுக்கு அப்பப்போ அந்த கனவு வந்தோடனே அவள் டிஸ்டர்ப் ஆகிடுவாள். டிஸ்டர்ப் ஆனவுடனே இலினன் தன் மனைவி இவ்வளோ கோழையாகவும் இவ்வளோ இதுவாகவும் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், கர்ப்பிணியாக வர இருப்பாள். அப்போ என்ன பண்ணுவாள், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன செய்யுதுன்னு அவனுக்கு தெரியாது. உடனே தன்னோட குலகுரு, அவர் பேர் இங்கே மென்ஷன் பண்ணல, பரத்வாஜரோட வழி வந்தவர், அவர்கிட்ட என்ன பண்ணுவான், தன்னோட ஒய்ஃபை அனுப்பி இவளை இந்த மயக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு கூப்பிட்டுட்டு வரணும். அவள் அவளை தைரியம் ஊட்டணும். ஒரு ராணி ஒரு பட்டத்து ராணி இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த இலினன் என்ன பண்ணுவான், அந்த பரத்வாஜரோட சீடர்கிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒய்ஃபை மனைவி பணிப்பெண்களோடு அனுப்பி வைப்பான். பணிப்பெண்களை சொல்லுவான், எக்காரணத்தை கொண்டு என் மனைவியை விட்டு பிரியாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த குலகுருக்கிட்ட போகிறான். குலகுருக்கிட்ட போனால், இந்த இடம்லாம் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொன்னோடனே அவர் குலகுரு சொல்லுவார், அம்மா நீ ஒரு கற்புக்கரசி, உனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நினைவு வருது அப்படின்னா, நீ பிரபஞ்சத்தோட நீ தொடர்பில் இருக்க. பிரபஞ்ச சக்தி உன்னோட நல்ல சக்தியை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுது. உன்னோட கர்ப்பம் சாதாரண கர்ப்பம் இல்லை. உலகத்தையே ஆளப்போகிற ஒரு குழந்தை உன்னோட வம்சத்தில் வரப்போகுது. நீ பயப்படாமல் இரு, இனிமேல் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை, நீ ஒரு தேவமங்கை. நீ தேவமங்கை இப்படி நீ நடந்து அந்த ஊர் வழியாக நீ போகும்போது நீ என்ன நினைக்கிறன்னா, இந்த ஊரில் பிழைக்கணும், இந்த கங்கை நதி இருக்கிற இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த இடத்துல நீ பிறக்கணும்னு நினச்ச, அதனால தான் நீ பிறந்த. எதுவுமே காரணக்காரியம் இல்லாமல் நடக்கிறதில்ல. உன்னோட வம்சத்தில் மிகச்சிறந்த ஒரு பையன் பிறக்க போகிறான். அந்த பையனுக்கு பிறக்க போகிற குழந்தை இந்த பாரத வருஷத்தையே ஆளப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ரத்னதாரையை கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு அந்த பயத்தை எல்லாம் போக்குன உடனே அவள் அதாவது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன், அவள் ரொம்ப நல்லா ஒரு குழந்தைய பெற்கிறாள். யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் துஷ்யந்தன். அதுக்கப்புறம் துஷ்யந்தன் சகுந்தலையை மணந்து பரதன் அப்படிங்கிறவன் குழந்தை பிறக்குது. பரதனோட அவன் மிக சிறப்பாக நாட்டை ஆண்டதுனால்தான் இன்றைக்கும் நம்ம அந்த சங்கல்பம் சொல்லும்போது கவனிச்சிருப்பீங்க, பாரத வருஷே பரத கண்டே அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படியாவது பரதன் உற்பத்தி செய்து அந்த மொத்த இந்தியாவும் ஆண்டதுனால இந்த கண்டத்துக்கு பரதகண்டன் வந்தது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பரதன்னு சொன்னால் ராமாயணத்தில் இருக்கிற பரதனான்னு கேட்குறாங்க. இல்லை, இது துஷ்யந்தனோட மகன் பரதன் பற்றி சொல்லுது. அந்த பரதன் தான் உலகம் முழுவதையும் தன்னோட குடைக்கீழ் கொண்டு அவ்வளோ நல்லா அவன் ஆட்சி செஞ்சான். ஆனால் பரதன் என்ன தெரியுமா பண்ணான், அவன் இந்த விதர்ப்ப தேசத்து சகோதரிகள் எத்தனை பேருன்னு அதில் சொல்லலை. விதர்ப்ப தேசத்து அரசிகளை மணந்து அவன் என்ன பண்ணான்னா 9 குழந்தைகள் பிறந்தது அவனுக்கு. அந்த 9 குழந்தைகளும் வளர 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 துர்க்குணம், தீய நடவடிக்கை, அதாவது திறமையே இல்லாமல் மண்ணுருண்டை போல் இருந்தாங்களாம், களிமண் போல் இருந்தாங்கண்ணா. அதனால பரதன் கவலைப்பட்டானா, இந்த குழந்தை எப்படி அரசாட்சி செய்யும் அப்படின்னு அவன் கவலைப்பட்டதை இந்த பட்டத்தரசிகள் உணர்ந்தார்கள். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க குழந்தைக்கு விஷம் வச்சு கொன்னுட்டாங்க.
பரதனுக்கு ரொம்ப இதுவாக போச்சு. எப்படி இந்த பாவத்திலேருந்து நான் மீள்வேன்? 9மே ஆண் குழந்தை. அந்த 9 குழந்தைங்களையும் இவங்க என்ன பண்ணாங்க, விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. திறமையே இல்லாமல், தகுதியே இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து நாட்டை ஆளக்கூடாது. அவங்களுக்கே பிடிக்கல. பெத்தவங்களுக்கே பிடிக்காம அந்த 9 குழந்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே பரதனுக்கு சொல்லுது, இது மகா பெரிய பாவமாச்சே சிசுவத்தி. இந்த பாவத்தை நான் எப்படி தொலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் போய் பரத்வாஜர்கிட்ட போகிறான். போயிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து குழந்தைங்களே வாரிசே இல்லாமல் போச்சு, இந்த 9 குழந்தை பிறந்துமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். நம்ம ஒரு ஹோமம் செய்வோம், அந்த யாகம் செய்யும்போது அந்த முடிவில் வந்து ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த யாகம் நடக்குது, சிறப்பாக நடக்குது. அதுலேருந்து ஒரு தேவகங்கை, பேர் தேவர்ஷினின்னு சொல்கிறாங்க. அந்த தேவகங்கை பட்டு துணியில் சுற்றி ஒரு அழகான குழந்தைய எடுத்துன்னு வரான். பட்டு துணியில் சுற்றி அழகான குழந்தைய எடுத்துன்னு வந்து இதுதான்ப்பா, ஆனால் நீ பண்ணது தப்பு, 9 குழந்தைய கொண்டுட்டாங்க, ஆனால் இந்த குழந்தைய தயவு செஞ்சு கொண்டுடாத. அந்த 9 உனக்கு வந்து குழந்தையை கொல்லக்கூடிய உரிமை எந்த தாய்க்கும் இல்லை. எப்படி குழந்தை பிறந்தாலும் ஒரு விதியின் காரணமாகத்தான் அவங்க குழந்தை பிறக்கிறாங்க. அதை வளர்க்க வேண்டியது உன்னோட கடமையை தவிர குழந்தையை வந்து கொல்லுவது உன்னோட கடமை இல்லை. தயவு செஞ்சு இந்த குழந்தையை கொண்டுடாத. இறந்து போன குழந்தைகளின் 9 ஆத்மாக்களும் சேர்ந்து இந்த குழந்தை பிறந்திருக்கு. இவன் வந்து பூமியை வந்து ரொம்ப சிறப்பாக ஆழ்வான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் பூமன்யு. பூவை வந்து சிறப்பாக ஆண்டதுனால அவன் பேர் பூமன்யு. அந்த பூமன்யோட ஒய்ஃப் பேர் புஷ்கரணி. அவன் என்ன பண்ணுறான், கல்யாணம் நாள்லேருந்து அவன் சுற்றுறான். அதாவது அவனுக்கு வந்து பகைவர்கள் அதிகமாக இருந்தாங்க. நாட்டோட பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அங்கங்கே போய் யாரெல்லாம் இவன் நாட்டை எதிர்க்கிறாங்களோ அவங்களோடலாம் சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பாக வச்சுருந்தான். இவளுக்கு என்ன ஆசைன்னா, தன் கணவன் வந்து இவ்வளோ திறமையாக இருக்கானே, இவனுக்கு வந்து ஒரு வாரிசை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அந்த பூமணி என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கணும், பூமி வந்து அமைதியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நான் குழந்தை பிறப்பை ஒத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். புஷ்கரணி சொல்கிறான், ஆமாம் உங்கள் விருப்பம் அதுவானாலும் அப்படியே இருக்கட்டும்ன்றான். அதுக்கப்புறமா அவன் நினச்ச மாதிரியே உலகத்தெல்லாம் தன்னோட கொடைக்கு கீழே கொண்டு வந்து அந்த பூமன்யும் புஷ்கரணியும் சேர்ந்தப்புறமா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தை யாருன்னு கேட்டால் அதுதான் சம்வர்ணன். சம்வர்ணன் யார்? அவன் வந்து பூமன்யோட பிள்ளை. அவனோட ஒய்ஃப் பேர் என்ன? தபதி. தபதி யாரோட பிள்ளை அப்படின்னு சொன்னால் சூரியனோட பொண்ணு. சம்வர்ணன் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சான். ஆனால் அவனோட போராத நேரம் என்னென்னா, அவனோட ஆட்சி காலத்தில் பஞ்சம் இருந்தது, பசி இருந்தது, வறுமை இருந்தது, பட்டினி இருந்தது, தொற்று நோய்கள் இருந்தது. அதனால் அவன் என்ன தெரியுமா பண்ணான், தன்னோட ஜனங்க பட்டினி இல்லாமல் இருக்கணும், தன்னோட ஜனங்க தொற்று நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணதில் பாதுகாப்பை வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது பாஞ்சால தேசம் இருக்கு இல்லையா, பாஞ்சாலியோட தேசம், அந்த பாஞ்சாலர்கள் வந்து இவனோட நாட்டை பிடிச்சிட்டாங்க. சம்வர்ணன் வந்து இதில் கவனமாக இருந்து பாதுகாப்பை கோட்டை விட்டதுனால சம்வர்ணன் வந்து தபதியோட சேர்ந்து அவன் என்ன பண்ணான், அப்புறம் தப்பி ஓடி வந்து அந்த மலையடிவாரத்துக்கு கீழே அவன் வந்து ஒரு கோட்டை கட்டி அதில் வந்து தன்னோட ஜனங்களோட இருக்கான். தபதி வந்து புத்தி சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை, பரதனோட வம்சத்தில் வந்திருக்கீங்க, பரதனுக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாது, அப்பேற்பட்டவங்களுக்கு தோல்வி வராது, நீங்கள் முயற்சி எடுக்கணும், நீங்கள் இப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு அவன் பல முறை சொன்னோடனே சம்வர்ணன் வந்து மகிழ்ந்து, அந்த நேரம் வசிஷ்டர் வரார். இவங்க பண்ண புண்ணியத்தால் வசிஷ்டர் வந்து அந்த காட்டுக்கிட்ட வரார். இப்படி வரும்போது இந்த மாதிரி நிலமையில என் நாட்டை இழந்துட்டேன், நான் திரும்ப நாடு பெறணும், என்ன செய்யணும் அப்படின்னோடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உன்னோட வம்சத்தில் வரக்கூடியவன் வந்து கண்டிப்பாக நாட்டை ஆளுவான் அப்படின்னு சொல்லி சம்வர்ணனுக்கு தபதிக்கு பிறந்தது தான் குரு. அவர் பேரில் தான் நம்ம குருக்ஷேத்திரம்னு சொல்கிறோம். குருக்ஷேத்திரம் எப்படி வந்தது? குருக்கு வாகினின்னு ஒரு ஒய்ஃப். குரு வந்து ரொம்ப அமைதியானவன், ரொம்ப திறமையானவன். அவனுக்கு 5 குழந்தைகள் பிறக்கிறாங்க. குருவுக்கும் வாகினிக்கும் சேர்த்து 5 குழந்தைகள். யார் யார்? அவிஷித், பவிஷ்யந்தா, சித்ரரதன், முனி, ஜனமேஜயன். 5வது குழந்தை தான் ஜனமேஜயன். அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால்
இவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவனுக்கு வந்து நாட்டை ஆளுவதில் விருப்பம் இல்லை. யாருக்கு? குருவுக்கு. அந்த நாட்டை ஆள்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், வாகினிகிட்ட சொல்கிறான், அப்பா நான் வந்து துறவறம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே அவள் என்ன சொல்கிறா, ஒரு ராஜாவுக்கு வந்து துறவறம் போகிறது வந்து தவறு இல்லை, ஆனால் உன் கடமையை மீறி நீ போகக்கூடாது அப்படின்னு இவன் சொல்கிறா. எது கடமைன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு இல்லற தர்மம்னு ஒன்று இருக்குது, உன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க, இப்போ அரசாட்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பகைவர்களை வெல்லணும், நாட்டை பத்திரமா பாதுகாக்கணும்னு தெரியாது, அதனால இப்போ போகாதீங்க. குழந்தைகள் ஓரளவு வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு வந்து ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் எங்கே வேணால் போங்க அப்படின்னு சொன்னோடனே அவள் கருத்தில் நியாயம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு அந்த சம்வர்ணன் என்ன பண்ணுறான், அந்த குரு என்ன பண்ணுறான், வாகினியோட சேர்ந்து இந்த பசங்க கொஞ்சம் ஓரளவு வளர வரைக்கும் வந்தான். ஆனால் அவன் கடைசியாக பட்டம் கண்டது ஜனமேஜ் ஜெயின். அந்த ஜனமேஜ் ஜெயினும் பர்ஷியத்தோட ஜனமேஜ் ஜெயினும் ஒன்றும் கிடையாது. இந்த ஜனமேஜ் ஜெயின் வேறு. ஜனமேஜ் ஜெயினுக்கு பட்டம் கட்டிட்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, குரு ஜாங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இவன் நினச்ச மாதிரியே துறவரம் பூண்டு 2 பேரும் சேர்ந்து தான், அதாவது இல்லற கடமையிலேருந்து ஒதுங்கி நிறையா வேள்விகளும் யாகங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அந்த குரு. அதனால தான் அதை வந்து நம்ம குருட்சேத்திரம்னு சொல்கிறோம். அது கூட ஒரு புனிதமான இடம்னு சொல்லி குருட்சேத்திரத்தில் புனிதமான இடம் இருக்குது. யாருமே நீங்கள் மிதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மண் ஒரு துளி உங்கள் மேலே பட்டுதுன்னா கூட ஜென்ம ஜென்மமாக இருந்த பாவங்கள் அனைத்தும் விலகும்னு இந்த கதையில் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட குருட்சேத்திரம் வந்து உருவாக்கியது யாருன்னு கேட்டால் குரு. அதனால தானே அவனோட பெயரில் இந்த குருட்சேத்திரம் உருவானது. அந்த வாகினிக்கும் கனவு வருது இந்த குருட்சேத்திரம் பற்றி, இந்த கங்கையை பற்றி. அவங்க சொல்கிறாங்க, பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்தாக்கன்னா நம்ம வசித்த இடங்கள் அதெல்லாம் திரும்ப திரும்ப நம் நினைவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.